ஈஸியாக சாஃப்டாக ஒரு இட்லி. ரவா இட்லி தோற்று போகிறாப்புல ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு இட்லி. ஊற வைக்கண்டா அரைக்கண்டா. ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி ஊற வைக்கண்டா, உளுந்து வேண்டாம். ரொம்ப குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு அரிசி ரவை மட்டும் எடுத்துடுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ட் இட்லியை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இட்லி ரவை எடுத்துருக்குறேன். கோதுமை ரவை கிடையாது, இது வந்து இட்லி ரவை, அரிசி ரவை. அரிசி ரவையில் தண்ணி விட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படி வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். அதுக்கு முன்னாடி மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். 1 கப் ரவைக்கு 1/2 கப் தயிர். இப்போ டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துடுங்க. இட்லி ரவை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். நல்லா வடியை வச்சுட்டு தண்ணியெல்லாம் 1/2 கப்பு தயிர் சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுடுங்க. பாருங்க, இது போல் இட்லி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுடுங்க. இது இப்போ அப்படி இருக்கட்டும். ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடுவோம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எதுனாலும் விட்டுடுங்க. நான் அன்னைக்கு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதோட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு பருப்பு நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவில் விட்டுடலாம். ½ டீஸ்பூன் பெருங்காய பொடி, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, துருவின ஒரு கேரட்டு. தண்ணி நம்ம சேர்த்தது பத்தாது, இன்னும் கொஞ்சம் விடலாம். இந்த இட்லி ரவை வந்து தண்ணியாக நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கு, இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிடுவோம். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அரிசி ரவை 10 நிமிஷம் ஊற வச்சுருக்குறோம். தயிர் விட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்குறோம். இப்போ தாளிப்பு கொட்டியாச்சு. கடைசியாக ஒரு பேக்கெட் ஈனோ மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்துடலாம். ரொம்ப சாஃப்டான ஒரு இட்லி, இன்ஸ்டன்ட் இட்லி. மாவு அரைக்க முடியாத நேரத்தில் அரிசி ரவை மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். இட்லி பானையை அடுப்பில் வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஆயில் தடவினேன். பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிடலாம். பாருங்கள், சின்ன பீஸ் இஞ்சி, 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் புளி, எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்த பெருங்காயம் சின்ன பீஸு, கருவேப்பிலை, வறுத்த வேர்க்கடலை, 3 வரமிளகாய், இதோட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ½ டீஸ்பூன் ஜீரகம், டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க. இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சாஃப்டான இன்ஸ்டன்ட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. சட்னி அரைச்சி
அதுக்கு ஒரு தாளிப்பு கொட்டிட்டோம். இப்போ சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஒரு சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள்.